பிள்ளைய காணான்னு 4 நாள் ஆச்சு, எந்த பதிலும் வர மாட்டேங்குது சார். நாங்களும் தேடிக்கிட்டே இருக்கோம். இதுக்கு எனக்கு முதலமைச்சர் தான் எனக்கு ஒரு உதவி தேடி தரணும். எங்க குடும்பம் பூரா கண்ணீர் விரிச்சிட்டு எல்லாமே 4 நாள் அலைகிறாங்க. செய்தியாளர் சந்திப்பதே சந்திக்கவில்லைங்கிற ஒரு பிரச்சனைனா, செய்தியாளரே இருக்கக்கூடாது, நிறுவனம் இருக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு டிவிகே அரசு விஜய் நகர்றாரா கேள்வி இருக்கிறது. ஒளிபரப்பில பின்னுக்கு தள்ளுவது என்பது இன்னும் சொல்ல போனால் இந்த அளவுக்கு நடக்கிறது என்றால் அறக்கழகம் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற மிக முக்கியமான அரசியல் விமர்சகர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஆ. குமரேசன் அவர்கள். வணக்கம். குறிப்பா அதாவது இந்திய வரலாறு, தமிழ்நாட்டு வரலாற்றுல நீங்க ஒரு மூத்த பத்திரிகையாளர், எல்லாவற்றையும் தொடர்ந்து பார்த்திருப்பீங்க. குறிப்பாக எம்ஜிஆர் காலம் தொட்டு கலைஞர் காலம், ஜெயலலிதா காலம், எடப்பாடி காலம், ஸ்டாலின் காலம் தொட்டு தொடர்ந்து நீங்க ஒரு அரசியல பார்த்து கொண்டு வந்துற ஒரு நபர். ஒரு பத்திரிகையாளர் எல்லா ஆட்களையும் எல்லா ஆளுங்களையும் நேர்காணல் கண்டிருக்கிறீங்க. ஆனா கால வரலாற்றிலேயே பாத்தீங்கன்னா இப்ப ஜோசப் விஜய் அவர்கள் மட்டும் முழுக்க எலெக்ஷனுக்கு முன்னாடியே சந்திக்கவே இல்லை பிரஸ, இப்பயும் சந்திக்க மறுக்கிறார். ஏன் சந்திக்க மறுக்கிறார்ன்ற இதுவரை மர்மம் முடிச்சாகத்தானே இருக்கிறது. அதை தாண்டி இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னாக்க அரக்கோணத்துல மின்வெட்டாக கிட்டத்தட்ட 20 நாட்களாக மின்சாரம் இல்லாமல் தெருவுக்கு ரோட்ல சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க. சம்பிச்சு போயிருக்கிறது. இப்படி இது ஒண்ணு மட்டும் கிடையாது, ஒரு லா என்ற பிரச்சனைங்கிறது இப்ப பெரிய அளவுல கூடிட்டே போகுது. இந்த நிமிடத்துல கூட பிரச்சனை சந்திக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? முதற்கட்டமா எப்படி பாக்குறீங்க நீங்க? அறக்கழகம் குழுவினருக்கும் நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சொன்னதை போல ஊடக உலகத்தை சேர்ந்தவன் என்கிற முறையில சக நீங்களும் ஊடகவியலாளர் தானே, ஒரு சக ஊடகவியலாளராக எனக்கு ஏற்படுகின்ற முதல் கவலை அல்லது என்னுடைய முதல் விமர்சனம் என்பது முதலமைச்சர் செய்தியாளர்களை சந்திக்க மறுப்பதுதான். சந்திக்கவில்லை என்பது வேறு, சந்திக்க மறுப்பது என்பது வேறு பார்க்கிறோம். ஏன்னா அவர்களாக செய்தியாளர் சந்திப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யவில்லை என்பதை நம்ம புரிந்து கொள்ளலாம். எப்போ வேணாலும் ஏற்பாடு செய்யலாம், ஏற்பாடு செய்யாம கூட போகலாம். கடந்த காலத்திலையும் ஜெயலலிதா ஆட்சி காலத்துல சந்திச்சிருக்கிறார். அது போல ரொம்ப சுனாமி வந்த போதுதான் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்படிதான் ரொம்ப அரிதான நிகழ்வுகள்ல தான். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், இங்க மற்ற பல முதலமைச்சர்கள் கலைஞர் அவர்களுடைய செய்தியாளர் சந்திப்பு என்றால் எங்களுக்குள்ள ஒரு போட்டியே ஏற்படும், யாரு அங்க போறதுன்னு. ஏன்னா செய்தியாளர்களுக்குள்ள ஒரே நிறுவனத்துக்குள்ளேயே செய்தியாளர்களுக்குள்ள நான் போனதில்லை, நீ போனதில்லை, நான் போனேன், நாங்க போட்டி போடுவோம். ஏனென்றால் அவ்வளவு சுவையாக இருக்கும். நாம கேட்கிற கேள்வியில் ஒரு கேள்வி கூட அவர் தவிர்க்க மாட்டார். நாம எதிர்பார்க்கிற பதில சொல்வாரா மாட்டாரா என்பதுல நமக்கு முரண்பாடு இருக்கலாம். இல்ல நம்ம அதையும் கூட கிண்டல் செய்தி எழுதுவதற்கு அவர் அனுமதிப்பார். அப்பெல்லாம் நான் நிறைய சந்திச்சிருக்கிறோம். எந்த கேள்வியும் தவிர்க்க மாட்டார். சில கேள்விகளுக்கு அவர் சொல்லுகிற பதில்கள் நகைச்சுவாக இருக்கும். அதை விட முக்கியமாக அத்தனை பேர் கூடியிருக்கிற சபையில் யாரிடம் எந்த பத்திரிகையிலிருந்து வந்திருப்பவர் அவரிடமிருந்து இப்படி ஒரு கேள்வி வருகிறது என்பதை கூட அவர் துல்லியமா தெரிஞ்சு வச்சிருப்பார். அந்த அளவுக்கு செய்தியாளர் சந்திப்பு என்பது நான் சொன்னது போல செய்தியாளருக்குள்ள ஒரு போட்டியே ஏற்படும், போய் கலந்து கொண்டு வருவது ஒரு நல்ல உற்சாகமான அனுபவமாக இருக்கும். அதுபோல கலைஞர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்தியாளர் சந்தித்திருக்கிறார்கள், இன்னும் பலரும். ஆனா இன்னொரு பக்கம் பார்க்கிறோம், நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற பிரதமர் மோடி அவர்கள் செய்தியாளர்களை சந்திப்பதில்லை என்பதை பார்க்கிறோம். அது ஒரு மரபா, அவர் பொறுத்த வரைக்கும் அது மரபா. அது ஒரு கட்டாயமா என்று கேட்டால் சட்டப்படியான கட்டாயம் எதுவும் கிடையாது. அதை நம்ம ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். முதலமைச்சராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், செய்தியாளர் சந்திப்பது என்பதை நாம் செய்தியாளர்கள் என்ற நாம எதிர்பார்க்கிறோம். நம்மை விட யார் எதிர்பார்க்கிறது என்றால் ஊடகவியலாளர்கள் ஏதோ சொந்த விருப்பத்தின் பேர்ல கேள்விகளை எழுப்பதில்லை. ஒரு பெரிய தலைவரை பார்த்து கேள்வி கேட்கிறோங்கிறதுக்காக கேட்பதில்லை. அதெல்லாம் மக்களுடைய குரல். மக்களிடம் தானே செய்திகளை கொண்டு செல்கிறார்கள். அதே மக்களின் செய்திகளை ஆட்சியாளரிடம் கொண்டு செல்வதற்கான பாலமாகத்தானே ஊடகவியலாளர்கள் செயல்படுகிறார்கள். அப்படி என்கிற போது ஒவ்வொரு பிரச்சனையிலும்
இதுல ஆட்சியினுடைய நிலைப்பாடு என்ன, அரசு என்ன செய்ய போகிறது என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மக்கள் எதிர்பார்ப்பை கேள்வி வடிவத்தில் செய்தியாளர்கள் கேட்கிறார்கள். சொல்ல போனால் செய்தியாளரை சந்திப்பது என்பது ஆட்சியாளருக்கு ஒரு அருமையான வாய்ப்பு இல்ல. ஒரு பக்கம் எதிர்கட்சிகள் கடுமையான விமர்சனங்களை வைக்கின்றன. ஆட்சி தொடங்கி இத்தனை நாட்கள் தான் ஆகின்றன, ஆனால் நடக்கின்ற ஒவ்வொரு செயலுக்கும் ஆட்சியாளர்களை பொறுப்பேற்க சொல்லி கடுமையான விமர்சனங்கள் வந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். சட்ட ஒழுங்கு பிரச்சனையாகட்டும், சாதி பிரச்சனையாகட்டும், மின்வெட்டு பிரச்சனையாகட்டும், குடியிருப்பு இடிக்கப்படுவது உட்பட இல்லையா, பெண்களுக்கான பாதுகாப்பு உட்பட, குழந்தைகளின் பாதுகாப்பு உட்பட ஒவ்வொரு பிரச்சனையிலும் இந்த அரசை கேள்வி கேட்கின்ற விஷயங்களாக மாறிக்கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சிகள் அப்படிப்பட்ட கேள்விகள் கேட்கிற போது அதற்கான ஒவ்வொரு முறையும் சட்டமன்றத்தை கூட்டி விளக்கம் அளித்துக் கொண்டிருப்பாரா, அல்லது ஒவ்வொரு முறையும் அரசின் சார்பாக அறிக்கை வெளியிட்டுக் கொண்டிருப்பார்களா, அல்லது மற்ற அமைச்சர்கள் மட்டும் ஆங்காங்கே செய்தியாளர்கள் சந்திக்கிற போது அந்தந்த துறை சார்ந்தவர்கள் பதில் சொன்னால் போதுமா? ஒட்டுமொத்தமா அனைவருக்கும் முதலமைச்சர் என்கிற இவர்தான் முதன்மையான அமைச்சர் என்கிற போது இவரிடமிருந்து வருவதான். ஏன்னா பல நேரங்களில் அமைச்சர்கள் சொல்வதே பார்க்கணும், இதுக்கு அவர் பதில் சொல்வார்னு தான் சொல்றாங்க. இதற்கு இறுதி முடிவு எடுக்க வேண்டியவர் முதலமைச்சர் தான், இது குறித்து திட்டவட்டமான பதிலை சொல்லக்கூடியவர் முதலமைச்சர் தான் என்று சொல்கிறார்கள். அப்படி என்றால் அவர்கள் பதில் சொல்ல முடியவில்லை என்று தெரிகிறது. அப்படி என்றால் முதலமைச்சரிடம் என்ன பதில் வருகிறது என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அந்த மக்களுடைய எதிர்பார்ப்பை நான் சொன்னது போல செய்தியாளர்கள் கேள்வி வடிவத்திலே முன்வைக்கிறார்கள். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சர் தன்னுடைய ஆட்சியின் அணுகுமுறை என்ன, குறிப்பிட்ட பிரச்சனை என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அது எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு என்று விளக்கம் சொல்வதற்கான, சொல்ல போனா எதிர்கட்சிகள் விமர்சனங்களுக்கு ஒரு அணை போடுவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. ஏன் அந்த வாய்ப்பை அவர் பயன்படுத்தி கொள்ள மறுக்கிறார் என்கிற கேள்வி. ஏனென்றால் ஏன் மறுப்புக்கும் சந்திக்கவில்லை என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னேன். இயல்பாக செய்தியாளர் சந்திக்கவில்லை என்பது தேர்தலுக்கு முன்பும் பார்த்தோம், இப்பொழுதும் பார்க்கிறோம். ஆனால் இப்பொழுது டெல்லியிலே பிரதமரை சந்தித்து வெளியே வந்த பிறகு செய்தியாளர் பின்னாலேயே போய் கேட்கிறார், சார் என்னென்ன கேள்வி வச்சிங்க, பிரதமர் என்ன பதில் சொன்னார் என்று கேட்கிறார்கள். இவர்கள் கேள்விகளை வீசுகிறார், அவரோ புன்னகையை வீசுகிறார். என்ன மரபு இது? இதுவரைக்கும் தமிழகத்திலிருந்து சென்றிருக்கிற அத்தனை டெல்லியில சென்று பிரதமரை சந்திப்பது என்பது ஒரு வழக்கமாக இருக்கிறது. ஏனென்றால் மாநிலத்தின் ஒரு உறவு என்பது கண்டிப்பாக இருக்க வேண்டும். ஒன்றியத்து அரசுக்கும் மாநில அரசுக்குமான உறவு என்பதை நம்ம குறைத்து மதிப்பிட முடியாது. அந்த அடிப்படையில் முறைப்படி போய் சென்று பார்ப்பதில் ஒன்றும் நம் கருத்து வேறுபாடு இல்லை. ஆனால் அங்கே மாநிலத்தின் சார்பாக கோரிக்கைகளை வைத்திருக்கிறீர்கள், மாநில நிலைமைகளை பற்றி பேசியிருக்கிறீர்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. அப்படித்தானே பேச வேண்டியிருக்கிறது. நீங்கள் பேசினீர்கள் என்பதற்கு என்ன, நீங்க உங்க வாயாலே சொல்ல மறுக்கிறீர்களே, அதான் செய்தியாளர் கேட்கிறார்கள். என்ன பேசினீர்கள் என்று கேட்கிறார்கள். பிரதமர் என்ன பதில் சொன்னார் என்று கேட்கிறார்கள். குறைந்தபட்சம் இப்படி நான் இந்த முக்கியமான பிரச்சனைகளை பேசியிருக்கிறேன், பிரதமர் அவற்றை பரிசீலிப்பதாக சொன்னால் ஒரு சம்பிரதாயமா சொல்லுவாங்கல்ல, என்ன உண்மையிலே பரிசீலிப்ப மாட்டாரா என்பதெல்லாம் அப்புறம். ஆனால் பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறார், அவர் கவனத்துக்கு கொண்டு சென்றிருக்கிறேன், நடவடிக்கை எடுப்பார் என்று எதிர்பார்க்கிறேன் ஏதாவது சொல்லலாமே. ஏன் சொல்ல மறுக்கிறார் என்றால் சொல்ல முடியாத அளவுக்கு அங்கே ஏதாவது நடந்ததா? செய்தியாளர்களிடம், அதாவது மக்களிடம் சொல்லக்கூடாத அளவிற்கு, சொல்ல முடியாத அளவிற்கு பிரதமருடைய எதிர்வினை என்பது இருந்ததா? அல்லது உங்களுடைய கேள்விகளுக்கு அவர் சரியான மதிப்பளிக்கவில்லையா? அல்லது அவர் கூறிய பதில்கள் உங்களுக்கு உடன்பாடானதாக இல்லையா? பிரதமர் தன்னுடைய நிலைப்பாட்டிலிருந்து பேசியிருப்பார் கண்டிப்பாக. ஏன்னா அவருக்கென்று அவருடைய அரசுக்கு என்று கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கின்றன. இவர் கொண்டு சென்ற பிரச்சனைகளில் கூட அவருக்கான அணுகுமுறைகள் இருக்கும். அவற்றை பற்றி ஒரு கருத்து சொல்லியிருப்பார். அப்படி என்றால் நீங்கள் அதற்கு எவ்வாறு எதிர்வினையாற்றுகிறீர்கள்? கடந்த காலத்தில் இதெல்லாம் பேசியிருக்கிறீங்கல்ல. அப்ப அதையெல்லாம் இன்றைக்கு சொல்வதற்கான வாய்ப்பு தானே அந்த செய்தியாளர் உங்கள் முன்னால் மைக்கை நீட்டுகிற போது, பேனாவோடு வந்து நிற்கிற போது கிடைக்கிறது. அந்த வாய்ப்பை முதலமைச்சர் பயன்படுத்தி கொள்ள மறுக்கிறார் என்றுதான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஊடகவியலாளர் என்ற முறையிலும் அல்ல, மக்கள் என்ன நடக்கிறது என்று தெரிந்து கொள்வதற்கு மக்களுக்கு உள்ள உரிமை இருக்கிறத, அந்த உரிமை ஏதோ ஒரு வகையில் மறுக்கப்படுவதாகவும் நான் சேர்த்து பார்க்கிறேன். இது ஊடகவியலாளரின் பிரச்சனை மட்டுமல்ல, மக்களின் பிரச்சனை. வருது இன்னும் பாத்தீங்கன்னா, தேனியில ஒரு 14 வயசு பெண் குழந்தை காணாம போய் 2-3 நாட்கள் ஆகிறது. இது வரைக்கும் என்னங்கிற தகவல் தெரியல.
இன்னொரு பக்கம் 61 வயது மூதாட்டி 5 பேர் கொண்ட கும்பலால் பாலியல் அத்துமீறல் செய்யப்பட்டிருக்கிறார். இன்னொன்னு போலீஸ் ஸ்டேஷன்லயே பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிறுவனுக்கு மது ஊட்டி கொடுத்து ஒரு போலீஸ்காரரே அத்துமீறி இருக்கிறார். இப்படி தொடர்ந்து ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது. அப்ப இந்த இடத்துலதான் அவர் தங்களை குறைஞ்சபட்சம் அறிக்கை கூட மறுக்கக்கூடிய சிஎம் விஜய் பத்திரிகையாளர் சந்திப்பதற்கான சீக்ரெட், அதாவது அதுக்கான ரகசியம் என்னங்கிறது, ஒருவேளை சட்ட ஒழுங்கு முழுமையா சீரடி விட்டதா, அதை பேச முடியாதனால தவிர்க்கிறாரான்னு தெரியல. தொடர்ந்து இப்படி போயிட்டே இருக்கிறதா இந்த சட்ட ஒழுங்குக்கு இப்ப யார் பதில் சொல்றன்னு ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்ப இந்த தேனியில போனதாக கூட 61 வயசு மிராட்டி இந்த சின்ன பையன், இதுக்கு எதிர்வினையாக இன்னைக்கு உதயநிதி அவர்களும் கடுமையாக எதிர்வினையாற்றுகிறார். போலீஸால் அவர்களுக்கும் பாதுகாப்பு இல்லை, அவரால் போலீஸுக்கும் பாதுகாப்பு இல்லை, போலீஸும் சரியா நடக்கல, போலீஸும் தன்னோட வேலையை ஒழுங்கா செய்யல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு முன்வச்சிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு விட்டதாலேயே அனைத்து காட்சிகளும் அப்படியே ஏதோ மந்திரம் போட்டது போல மாறிவிடும் என்று நான் நம்பவில்லை. நிச்சயமாக படிப்படியாகத்தான் மாறும். ஆனால் அப்படி மாறுவதற்கான ஒரு முன்முனைப்பு இருக்கிறது, ஒரு அப்படிப்பட்ட அறிகுறிகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரச்சனையிலும் அரசு தலையிடுகிறது, என்ன நடக்கிறது என்று ஆழமாக உள்வாங்கிக் கொண்டிருக்கிறது, உரிய நடவடிக்கைகளுக்கு வேண்டிய அணுகுமுறைகளை மேற்கொள்கிறது, உரிய ஆணைகளை பிறப்பிக்கிறது என்கின்ற அந்த குறைந்தபட்ச நம்பிக்கையாவது மக்களுக்கு ஏற்படணும்ல. என்ன இப்ப நீங்க சொன்னது போல ஒரு பகுதியில மின்வெட்டுக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் போராடுகிறார்கள், தெருவுக்கு வந்து விட்டார்கள். இன்னொரு பகுதியில வீடுகள் இடிக்கப்படுகின்றன. வீடுகள் நாங்க உங்களுக்கு தானே ஓட்டு போட்டோம், எங்களை வீட்டை விட்டு வெளியேற்றுறாங்க, வந்து பாருங்கயா சாமின்னு அந்த பெண் புலம்புகிறார். அப்படி ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லலாம். நீங்கள் சொன்னது போல இந்த அரசுக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகவே காவல்துறையை சேர்ந்த ஒருவர் ஒரு சிறுவனிடம் அத்துமீறி அவனுக்கு மது கொடுத்தது என்பது குற்றம் என்றால், அவரிடம் பாலியல் சார்ந்து அத்துமீறி நடந்து கொண்டது மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம். அவர் உடனடியாக பணி நீக்கம் இடைநீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவர் மீது காவல்துறை நடவடிக்கை எடுத்து கைது செய்திருக்கிறார்கள் என்பதெல்லாம் சரிதான், அதெல்லாம் நம்ம மறுக்கல, உடனடியாக எதிர்வினையாற்றி இருக்கிறார்கள். ஆனால் இதற்கும் இப்படிலாம் நடப்பதற்கும் ஆட்சிக்கும் என்ன சம்பந்தம்? ஆட்சியின் அங்கீகாரத்தோடு ஆசீர்வாதத்தோடு தான் நடக்கிறது என்றெல்லாம் நாம் கொச்சைப்படுத்தவில்லை. ஆனால் நான் சொன்னதை போல இது போன்ற விஷயங்கள் தொடராது, அரசு ஒவ்வொன்றையும் கூர்ந்து கவனிக்கிறது என்கின்ற முதலமைச்சருடைய திட்டவட்டமான சொற்களில் ஒரு உத்தரவாதம் எனக்கு வரணும்ல, ஒரு வாக்குறுதி எனக்கு தரணும்ல. தேர்தல் வாக்குறுதி எல்லாம் இருக்கட்டும், அது எப்பெல்லாம் என்னென்ன நிறைவேற்றுறீங்க இல்லைங்கிறத அப்புறம் பார்ப்போம். இப்படிப்பட்ட உடனடி நிலைமைகளில அரசு அக்கறையோடு இருக்கிறது என்கின்ற நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நீங்கள் மக்களிடம் பேச வேண்டும். மறுபடியும் ஊரா போய் நீங்க பரப்புரை செய்தியெல்லாம் பேச முடியாது. அதற்குத்தான் செய்தியாளர்கள், அதற்குத்தான் ஊடகங்கள், அது அச்சு ஊடகமாக இருந்தாலும் சரி, மின்னணு ஊடகமாக இருந்தாலும் சரி, சமூக ஊடகங்களா இருந்தாலும் சரி, இந்த வாய்ப்பை ஏன் மறுக்கிறீர்கள்? அதற்கு பதில் அவரும் சொல்லல, அவருடைய சக அமைச்சர்களும் சொல்லல, தாவேக்காவுடைய மற்ற இதர மட்டங்கள் இருக்கக்கூடிய தலைவர்களும் சொல்லல. சொல்லப்போனா முகநூலில் இதை பற்றி நான் ஒரு பதிவு போடுகிறேன். இது அவருடைய விருப்பம், முதலமைச்சருடைய விருப்பம். அதுல தலையிடுவதற்கு நீங்கள் யாருன்னு ஒருத்தர் கேட்கிறார். நான் ஒரு ஊடகக்காரனாக நான் தலையிடாம வேற யார் கேட்கறது? இல்ல, நான் இந்த விதத்துல அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு பேனா பிடிக்கிற ஒரு ஊடகக்காரனாக மட்டுமே என்னை வைத்துக் கொண்டு கேட்கிறேன். நான் சொன்னது போல இத்தனை பிரச்சனை. இப்ப பாருங்க, நேற்று முந்தான ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது. சென்னை சைதாப்பேட்டையில ஒரு குடியிருப்பு புதிதாக ஸ்டாலின் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்டது. ஆனால் தேர்தலில் நெருங்கி விட்டதால் யாருக்கும் ஒதுக்கீடு செய்யப்படவில்லை. இப்பொழுது ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு ஒதுக்கீடு நடக்கிறது. இந்த சூழலில அது அந்த பட்டியல் சமூகத்தை சார்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கின்ற குடியிருப்பு, பல அடுக்குமாடி குடியிருப்பு. அதுல குறிப்பிட்ட சாதியினர் தங்களுக்கு வீடு ஒதுக்கக்கூடாது, தங்களுக்கு என்று இன்னொரு இடம் ஒதுக்க வேண்டும் என்று பிரச்சனை செய்கிறார்களாம். அப்படி வந்திருக்கிறது. ஏன் நம்ம ஊர் நம்ம நாட்டுலதான் எது போனாலும் போய் தொலையும், இந்த சாதி போய் தொலையாது இல்ல. என்ன, பெரும் மழை பெய்கிற போது நான் ஒரு கவிதை எழுதினேன். இது என்ன இவ்வளவு தண்ணீரை கொட்டுகிறாயே, கழுவி விடுவதற்கு இது என்ன சகதி கரையா, இது சாதி கரை என்று எழுதினேன். அப்படி அவ்வளவு எளிதில சாதி என்பது போய்விடாது. ஆனால் என்ன பிரச்சனை என்றால், இப்பொழுது அந்த பகுதியைச் சேர்ந்த தாவேகா சட்டமன்ற உறுப்பினர் அந்த பகுதி மக்களுக்கு சாதகமாக செயல்படுகிறார் என்பதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. அது
உண்மையா பொய்யா நமக்கு தெரியாது. உண்மை அல்லது செய்தியில சொல்லப்பட்டிருப்பது தவறு என்று சொல்வதற்கு ஒரு வாய்ப்பு அல்லவா இது? அந்த சட்டமன்ற உறுப்பினர் சொல்லிட்டா யாரும் எடுத்துக்கொள்ள போறதில்லை. ஏன்னா அவர் அப்படிதான் சொல்லுவாருன்னு எல்லாருக்கும் தெரியும். முதலமைச்சர் சொல்லுங்க, சம்பந்தப்பட்ட துறையை சார்ந்த அமைச்சர் சொல்லணும்ல, சொல்ல மறுக்கிறார்களே. இவ்வளவு பிரச்சனைகள் வந்து மறுபடியும் சொல்கிறேன், உங்கள் ஆட்சியில் தான் நடக்கிறது, உங்களால் தான் நடக்கிறது என்று சொல்லல. ஆனால் உங்களால் இதை தடுக்க முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்த வேண்டும் அல்லவா? மாற்றம் என்று சொன்னீர்களே, ஆட்சியில மாற்றத்தை கொண்டு வந்து விட்டீர்கள், மகிழ்ச்சி. ஆனால் இதுல மாற்றம் வரலையே. சொல்ல போனா நேற்று அதை பற்றி ஒரு பதிவு கூட நான் போட்டேன். என்னவென்றால், உங்கள் வழியில் சென்று பிரதமரை சந்தித்தீர்கள், மகிழ்ச்சி. ஏன்னா அவர் வழியில் செய்தியாளரை சந்திக்க மறுக்கிறீர்களே, அது எப்படி சரியா இருக்கும்? ஏன்னா உங்கள் வழியில் அவரை சந்தித்தீர்கள், அவர் வழியில் திரும்பி வருகிறீர்களே என்று கேட்டிருந்தேன். அதுதான் இப்பொழுது நமக்கு கவலை அளிக்கிறது. மக்களை சந்திக்க வேண்டுமென்றால் இப்பொழுது செய்தியாளர்களை முதல் கட்டமாக சந்தியுங்கள் என்கிற வேண்டுகோளை மீண்டும் வலியுறுத்தி வைக்கிறேன். சந்திப்பது மட்டும் பிரச்சனை செய்தியாளர் சந்திக்கல, நம்ம செய்தி போட இடத்துக்கு போடலாம். ஆனா செய்தியாளர்களையும் ஊடகங்களையும் முடக்கிற செயலும் கூட இப்ப இந்த 10-15 நாளா வெளிப்பட்டு இருக்குது. நேற்று கூட பார்த்திருப்பீங்க, புதிய தலைமுறை தொலைக்காட்சியை வந்து பாத்தீங்கன்னா கேபிள் டிவில 44வது பதிலிருந்து 68வது இடத்துக்கு மாற்றிருக்கிறார்கள். இப்ப கிட்டத்தட்ட செய்தி நிறுவனங்களையும் குரல் வலையை நெறிப்பது போல் ஒரு தோற்றம் ஏற்பட்டுகிறது. செய்தியாளர் சந்திப்பதே சந்திக்கவில்லைங்கிற ஒரு பிரச்சனைனா, செய்தியாளரே இருக்கக்கூடாது, நிறுவனம் இருக்கக்கூடாது ஒரு இடத்துக்கு டிவிகே அரசு விஜய் நகர்றான கேள்வி இருக்கிறது. இந்த அபாயத்தை புரிஞ்சுக்கிறது. அதாவது முதல்ல ஒண்ணு சொல்லிடலாம், இப்படி ஒரு குறிப்பிட்ட நீங்க சொன்ன அந்த புதிய தலைமுறை தொலைக்காட்சியினுடைய அந்த ஒளிபரப்பு வரிசையை வந்து பின்னுக்கு தள்ளியது கடந்த காலத்திலும் நடந்திருக்கிறது. சொல்ல போனா அதை கண்டித்து சென்னை பத்திரிகையாளர் மன்றம் முன்னால் நடந்த போராட்டத்தில் நானும் கூட கலந்து கொண்டேன். அப்பொழுது சொன்னேன், அந்த ஊடகத்தினுடைய பல்வேறு அணுகுமுறை எனக்கு மாறுபாடு உண்டு, விமர்சனங்கள் உண்டு. ஆனால் அவர்கள் இவற்றையெல்லாம் சொல்வதற்கு அவருக்கு உள்ள உரிமையில் எனக்கு எந்த மறுப்பும் கிடையாது என்று நானும் சொன்னேன். மற்ற பல மூத்த பத்திரிகையாளர்கள் அந்த கோணத்தில் தான் பேசினார்கள். இப்பொழுது அதைத்தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. அவர்களுக்கு இந்த குறிப்பிட்ட செய்தி, நீங்க அதே ஊடகம் தானே, நீங்கள் விமானத்தை விட்டு இறங்கினால், ஏறினால், ஜம்ப் பண்ணி குதித்தார் என்றெல்லாம் கூட என்னவோ மிக அசகாய சூரம் போல. ஏன்னா படிக்கட்டுல இருந்து இறங்கும் போது 2 ஸ்டெப் தாவி குதிச்சா பெரிய சூரத்தனமான செயலா? இதையெல்லாம் செய்தி ஆக்கினார்கள் அதே ஊடகம் தான். என்ன அப்ப அதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் தான் வேற மற்ற விஷயங்கள்லாம் கண்ணில் படலையானலாம் நம்ம கேட்டிருக்கிறோம். ஆக ஒரு பக்கம் உங்களுக்கு பிம்பம் கட்டுகின்ற வேலையையும் இதே ஊடகங்கள் செய்திருக்கின்றன. பல ஊடகங்கள், எல்லாரையும் நம்ம சொல்ல முடியாது. நேர்வழியில் நின்று என்ன நடக்கிறதோ அதை அப்படியே செய்து கொடுத்த ஊடகங்களும் இருக்கு. அவர்கள் தான் இன்றைக்கும் ஊடகத்துக்குரிய மரியாதையை காப்பாற்றி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவ்வளவு உங்களுக்கு பிம்ப கட்டுமானம் என்று சொல்லுவாங்கல்ல, பில்டிங் இமேஜஸ், அப்படிப்பட்ட அது பிம்ப கட்டுமானத்தில் இறங்கிய அதே ஊடகங்கள் இன்றைக்கு தங்களுடைய கேள்விகளோடு வருகிற போது அந்த பிம்பம் குலைந்து விடும் என்ற அச்சத்தோடு தான் சந்திக்க மறுக்கிறீர்களா? ஆகவேதான் அந்த இந்த ஒரு செய்தியை போட்டதற்காக அவர் செய்தியாளரை சந்திக்க மறுத்தார். அதாவது ஒரு முதலமைச்சரோ அல்ல எந்த ஒரு தலைவரோ அவர் வந்து ஒரு செய்தியை சொல்கிறார் என்றால், ஒரு கேள்விக்கு பதில் சொல்கிறார் என்றால் அது ஒரு நியூஸ், அவ்வளவுதான். அவர் கேள்விக்கு பதில் சொல்ல மறுக்கிறார் என்றால் அது டபுள் நியூஸ். இதை வந்து நான் இங்க இல்ல, ஊடகவியலாளர்களுக்கான பயிற்சி முகாம்களுக்கு போன அதை நான் சொல்லுவேன். ஆகவே துணிந்து நாம் கேள்விகள் கேட்க வேண்டும். அவர்கள் பதில் சொன்னால் செய்தியாக்குவோம், பதில் சொல்ல மறுத்தால் அதையும் செய்தியாக்குவோம் என்று அதுதான் நடந்திருக்கிறது. அப்ப அவர் ஏனென்றால் பதிலளிக்க மறுத்தார் என்பதில் பல ஆழ்ந்த பொருள் இருக்கிறது. இவரிடம் பதில் இல்லை என்பதில் இருந்து, அல்லது எதையோ மறைக்க விரும்புகிறார்கள் என்பதில் இருந்து, அல்லது இன்னும் சரியான நடவடிக்கை அணுகுமுறை வகுக்கவில்லை என்பதிலிருந்து பல கோணங்களில் புரிந்து கொள்ள முடியும். அதற்கெல்லாம் தெளிவுபடுத்துவதற்கான ஒரு வாய்ப்பு இது. இன்னும் சொல்ல போனால், விஜய் அவர்கள் ஊடக உலகத்திலிருந்து வந்தவர். திரைப்படம் என்கின்ற மக்களுடன் மிக நெருக்கமாக இருக்க, மக்களுக்கு மிக பிடித்தமானதாகவும் இருக்கின்ற ஊடக களத்திலிருந்து வந்தவர். அவருடைய படங்கள்லேயே ஊடகவியலாளர் பற்றியில காட்டியிருக்காருன்னு தான் நான் நினைக்கிறேன். அப்படி என்கிற போது உங்களுக்கு என்ன அச்சம், என்ன தயக்கம் என்ற மறுபடியும் கேள்வி வருகிறது. ஆக
இப்ப இது போல ஒளிபரப்பில பின்னுக்கு தள்ளுவது என்பது இன்னும் சொல்ல போனால் இந்த அளவுக்கு நடக்கிறது என்றால் அப்ப ஏதோ விஷயம் இருக்கிறது என்று மக்களுக்கு தேவையில்லாத ஆதரித்தவர்களுக்கு உங்களுடைய கட்சிக்காரர்களாக இருந்து ஆதரித்திருப்பார்கள், அவர்களை விட்டுருங்க. அவர்களுக்கு நீங்கள் என்ன செய்தாலும் சரியாகத்தான் தெரியும். ஆனால் பொதுமக்களாக இருந்து எந்த கட்சியும் சாராதவர்களாக இருந்து ஒவ்வொரு தேர்தலிலும் நிலைமையை பார்த்து வாக்களிக்கிறவர்கள் இருக்கிறார்களே. இன்னும் சொல்லப்போனால் சென்ற முறை திமுக அணிக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிக்கவில்லை பார்க்கிறோம். அது மாதிரி அதிமுகவுக்கு வாக்களித்தவர்கள் இந்த முறை வாக்களிக்கவில்லை. அப்படி என்றால் அவர்கள்லாம் உங்களுக்கு வாக்களித்தார்கள் என்று தெரிகிறது. அவர்கள் என்ன நம்பிக்கையில என்ன எதிர்பார்ப்புல வாக்களித்தார்கள்? அந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் நீங்க சீர்குலைக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை மீண்டும் வைக்கிறேன். எனவே இப்படிப்பட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்பதும் சேர்த்து செய்தியாகும். எப்படி முதலமைச்சர் பதில் சொல்லியிருந்தால் அது செய்தியாக இருக்கும். அவர் ஆனால் பதிலளிக்கவில்லை என்பது இன்றைக்கு செய்தியாக நாம் பேசிக் கொண்டிருக்கிறோமோ, அதே போல இப்படிப்பட்ட பழிவாங்கல் நடவடிக்கை என்பது அரசியல இருப்பவர்கள் ஆட்சி அதிகார பொறுப்பில் இருக்கிறவர்கள் திட்டமிட்டு செய்தார்களா அல்லது சம்பந்தப்பட்ட நிறுவனம் வேண்டும் ஆட்சியாளர் நல்ல பேர்? ஏன்னா அப்படி சில பேர் செய்வாங்கல்ல, சில அதிகாரிகள் இப்படிலாம் செஞ்சாக்கா மேல்தத்தோடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும்னு சொல்லி சில பேர் ஓவர் எந்தூசியாஸ்டிக்கா, அதாவது அரசரையே மிஞ்சுகிற அடிமையாக சில பேர் வேலை செய்வார்கள். அப்படி செய்தார்களா? அப்படிலாம் நமக்கு தெரியாது. இதெல்லாமே இப்ப தெரியாது என்றால் எனக்கு தெரியாம போயிடலாம். ஆனா மக்களுக்கு தெரியணும்ல. அது தெரியறதுக்கான வாய்ப்பை நீங்க பயன்படுத்தி மறுபடியும் அங்கதான் சுற்றி நிற்க வேண்டியிருக்கிறது. ஞாபகத்துக்கு வருது. கடந்த காலங்களில் கல்வி சம்பவத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 40 பேர் இறந்ததுங்கிற ஒரு பெரிய ஒரு ரத்த கரை பறிந்த சமமா இருக்கு. அதுல கூட இந்த புதிய தலைமுறையுடைய ஆசிரியர் சமஸ்தர்கள் சொன்னாரு, இது அவர்கள் அரசியல்வாதிகள் மட்டும் அரசியல்வாதிகளின் கைகள் மட்டும் ரத்தக்கரை படியவில்லை, ஊடகங்களின் கையும் ரத்தக்கரை படிந்திருக்குதுன்னு சொன்னாரு. அப்படி சொன்னவர் தான் மறுபடியும் என்ன பண்றாங்கன்னா அதுக்கு ஆதரவாக செயல்பட்டவர்கள் மறுபடியும் எதிராக செயல்பட்ட சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ஆக நிலைப்பாடுகள் மாறினாலும் ஊடக சுதந்திரம் காக்கப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் விமர்சனம் பண்ணிக்கிறீங்க. அப்படியே மக்கள் பார்வைக்கு விட்டு விடுகிறேன். இந்த விவாத சூழல் அரைக்காலத்து நேர ஒதுக்கி நன்றி.